ஷர்மிளா வணக்கம். வடகிழக்கு பருவமழை திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் அன்றி தமிழ்நாடு முழுவதும் வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த அடிப்படையில் திருநெல்வேலியில் இன்று காலை பார்த்தீர்கள் என்றால் தரமான சின்ன வெங்காயம் உள்ளியின் விலை திடீரென 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இதனால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் காய்கறி சந்தைகளுக்கு வரும் அத்தியாவசிய பொருட்களின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது, பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் நேரடி விளைவாக நல்ல தரமான வெங்காயத்தின் விலை திடீரென உயர்ந்து 1 கிலோ 100 ரூபாயை தொட்டு திருநெல்வேலியில் இன்று விற்பனையாகிறது. வெளி மாநிலங்களில் இருந்து வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து வெளுத்து வாங்கி வருவதால் கொண்டு வரும் காய்கறிகளின் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வெங்காயத்தின் வரத்து கடுமையாக குறைந்திருப்பதாகவும், எனவே தரமான வெங்காயத்தின் விலை 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுவதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திடீரென அதிகரித்துள்ள இந்த வெங்காய விலையினால் இல்லத்தரசிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதே நேரத்தில் மற்ற காய்கறிகளின் விலையை பார்த்தீர்கள் என்றால் பெரிய வெங்காயம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இது சற்று குறைவாகவே உள்ளது. தரம் குறைந்த சிறிய ரக வெங்காயத்தின் விலை 70 ரூபாயாக உள்ளது. மழைக்காலங்களில் அதிக அளவில் விளையும் மரவள்ளி கிழங்கில் இனிப்பு சுவை உள்ள கிழங்கும் கப்ப கிழங்கு என்று அழைக்கப்படும் சர்க்கரை வள்ள கிழங்கின் விலையும் மிகவும் குறைவாக உள்ளது. குறிப்பாக திருநெல்வேலிக்கு மைசூர் பகுதியில் இருந்து இன்று கொண்டு வரப்பட்ட இந்த கிழங்குகள் 1 கிலோ 30 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை ஆகிறது. மற்ற காய்கறிகளின் விலையும் மழை காரணமாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் குறைவான விலையில் கிடைக்கும் இந்த சீனி கிழங்கு மற்றும் மரவள்ளி கிழங்குகளை போட்டி போட்டு இன்று காலையில் வாங்கி சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. முருங்கைக்காயை பொறுத்தவரை 1 கிலோ 130 ரூபாய்க்கும், தக்காளி கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய்க்கும், அவரைக்காய் 80 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 200 ரூபாய்க்கும், மிளகாய் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மலை காய்கறிகளான பீன்ஸ், கேரட் வகைகள் அனைத்துமே 60 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது. கொத்தமல்லி இலையை பொறுத்தவரை மழையை முன்னிட்டு 80 ரூபாயை தொட்டுவிட்டது. விலை குறைவான காய்கறிகள் என்று பார்த்தோம் என்றால் நாட்டு காய்களில் புடலங்காய் 22 ரூபாய்க்கும், மலை காய்கறிகளில் சௌசவ் 30 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பருவமழை காலங்களில் அதிகமாக விளையும் இனிப்பு மரவள்ளி கிழங்கு மற்றும் மாவுச்சத்து மிகுந்த சர்க்கரை வள்ளி கிழங்கின் விலை குறைவாக இருப்பதால் அந்தந்த பருவ காலங்களில் விளையும் காய்கறிகளை பொதுமக்கள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. ஷர்மிளா.